ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த ஆளாக 100 கிராம். ஸோ இதை முதல்ல நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாசிப்பயிறு நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நான் ஒரு வேறு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடி பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக இதோட மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த பயிறு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பயிர் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1-2 டீஸ்பூன் ஆயில். உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கூட இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட கருவேப்பிலை போட்டுடலாம். சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிட்டு பயிரோடவே சேர்த்துற வேண்டியதான். இதில் நம்ம எந்த பவுடர், அதாவது சாம்பார் பொடி, குழம்பு பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகாயோட காரம் தான். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம தாளித்த பொருளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிட வேண்டியதான். இதை லைட்டாக இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைட்டாக கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாது. அங்கங்கே லேசாக பயிர் இருக்கிற மாதிரி கடைஞ்சிருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சிடலாம். உப்பு சேர்க்க மறந்துட்டேன் முதவே. உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிருங்க. பச்சைப்பயிறு குழம்பு நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிறது தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது புதுசாக செய்கிறவங்களுக்கோ இல்லை அண்ட் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இதே மாதிரி செஞ்சுட்டு இதோட நெய் வச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.